வியூசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த தற்குறி பாய்ஸ் ஒரு கும்பல் இருக்குல்ல, ஆட்சினா என்னன்னு தெரியாம தான் தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொய்ய சொல்லிட்டு ஒருத்தன் தெரிகிறான்ல, அந்த கும்பல் அத்தனை பேரையும் இப்படி சட்டையை பிடிச்சி இறுக்கி செருப்ப கலட்டி சாணியில முக்கி செவிலே அடிச்ச மாதிரி பல கேள்விகளை இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார். இவனுக்கு தூய சக்தின்னு உருட்டிக்கிட்டு இருந்ததெல்லாம் போட்டு உடைச்சிருக்கிறாரு. டேய், நீங்க தாண்டா இருக்கிறதுல நாசகார சக்தி, எங்களை களவாணி சொல்லாதீங்க, நீங்க தான் களவாணி, நீங்க தான் இருக்கிறதுல அக்மார் களவாணி பயலுக, எங்க எம்எல்ஏக்களை திருடி கொண்டுட்டு போய் வைத்திருக்கக்கூடிய களவாணி பயலுக அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு காட்டமாக விமர்சித்திருக்கிறார். ஏன்னா முதன்முறையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குதிரை பேர அரசியல் நடக்கிறது என்பதை பொதுவெளியில பத்திரிகையாளர் சந்திப்புல வெளியில இன்றைக்கு பேசி இருக்கிறார். ஏன்னா இவ்வளவு நாள் அவர் கட்சி பணிகள்ல மேற்கொண்டிருந்தார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இப்படி கிளம்பி போகும்போது அந்த இடத்த வீணா சும்மா விட முடியாதுல்ல, அந்த இடத்தை நிற்பதற்கு புது அதிமுக ரத்தங்களை அப்படியே பிளேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. கட்சியினுடைய கூட்டங்கள் அப்படின்னு போய்கிட்டே இருந்தாரு. இவங்கள்ட்ட போறதெல்லாம் கண்டுக்கல அவரு. ஏன்னா இவருக்கு தெரியும் எப்படியும் 10 பேர் போக போறானுங்க, எதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பிரஸ் மீட் மொத்தமா சேர்த்து பிரஸ் மீட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு வச்சு செஞ்சு விட்டுருக்காரு இந்த தற்குறி கும்பல்களை. நீங்க தாண்டா களவாணி பயலுக, நீங்க தூய சக்தி இல்ல, உங்களை மாதிரி அயோக்கிய பய சக்தி எவனுமே இங்க கிடையாது, இங்க தூய ஆட்சியெல்லாம் நடக்கல, இங்க லஞ்சம் ஊழல் பெண்கள் பாதுகாப்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் நடக்க சொல்லிட்டு இன்றைக்கு அவர் போட்டு பொது வழியில உடைச்சிருக்காரு. இதுக்கு பதிலளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐட்டம் விங் இருக்கு இல்லைங்களா, டிவிகேவினுடைய ஐட்டம் விங், அவனுக்கு ஐடி விங் கிடையாது, ஐட்டம் விங். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களை அவுத்து காட்ட வச்சு அதை வீடியோ போட வச்சுதான் இவனுக்கு ஜெயிச்சுட்டே வந்திருக்கானுங்க. நான் சொல்லலைங்க, பொதுவெளியில இன்னைக்கு அந்த வீடியோ இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல போய் பாத்துக்கோங்க நீங்க, சரிங்களா? அவங்க எந்தெந்த நபர்களை வைத்து வீடியோ போட வச்சு வாக்குகளை வாங்கியிருக்காங்க, எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கும் இன்ஸ்டாகிராம்ல அவர்கள் கட்சி நிர்வாகிகள் பெண் நிர்வாகிகள் ஆபாசமாக போட்ட வீடியோக்கெல்லாம் அப்படியே இருக்கு. நீங்க போய் பாத்துங்க. அந்த கருமத்தெல்லாம் நான் எடுத்து என் சேனலுடைய தரத்தை நான் ஒருபோதும் அதை குறைத்துக் கொள்ள மாட்டேன். அந்த தாவேக்காவுடைய ஐட்டம் இங்க என்ன பதிவு போட்டிருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதில் சொல்றேன்ற பேர்ல கட்சி நடக்கிறதா கட்சியை நடத்துகிறோமா என்பதை தெரியாதவர் ஆட்சி நடக்கிறதா என்று கேட்பது வேடிக்கை. இதுக்கு நான் பதில் சொல்றேனே, அவர் கட்சி எப்படி நடத்தணும்னு தெரியும், அவர் கட்சி நடக்கிறதுன்றதுக்காக தான் தினந்தோறும் அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு சந்திச்சு அவருடைய குரலைகளை கேட்டு எதனால தோற்றன்றத அவர் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. எந்தெந்த ஓடுகாலி எல்லாம் நல்ல விஷயம் பண்றீங்கடா சாமி, இன்னும் ஒரு 10 பேரை கூப்பிட்டுங்க தாராளமா. ஏன்னா அத்தனை ஊழல் கையை அந்த வயசானவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு அதிமுகவுல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அதிமுகவை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். இவரா போயிட்டு இப்ப எஸ்பி வேலுமணி அவர்களோ இல்ல வேறு யாராவது போயிட்டு தூக்கி போட்டாருன்னா எங்களை துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு கத்துவானுங்க வெளில போயிட்டு. இப்ப நீங்க இவர்களை இழுத்துக் கொள்வதன் மூலமாக அந்த இடத்துக்கு புதிய ரத்தங்களை பாய்ச்ச முடியும், இள ரத்தங்களை கொண்டு வர முடியும். அதனால நீங்க தாவேகா பண்றது நல்ல காரியம் தான். இன்னும் 10 பேரை கூப்பிட்டுக்குங்க, நாங்க புதிதாக உருவாக்கிக்கிறோம். ஏன்னா திமுகவுக்கு 10 அமைச்சரை நாங்க தந்திருக்கோம், உங்களுக்கு ஒரு 10 அமைச்சர், அவ்வளவுதான். அதாவது அதிமுக காரன் தயவு இல்லாமல், அதிமுக காரன் காலடி படாமல் எந்த ஒரு கட்சி இங்க நடக்காது என்பதற்கு இதெல்லாம் சாட்சி. கூப்பிட்டுக்க தாராளமா. நாங்க புதிய இளைஞருக்கு புது ரத்தத்துக்கு அந்த இடத்த கொடுத்து அதிமுகவை எப்படி கொண்டு வரணும் எங்களுக்கு தெரியும், கட்சியை எப்படி நடத்தணும் எங்களுக்கு தெரியும். நீங்க என்ன நொட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க அமைச்சர்கள் என்ன நொட்டிக்கிட்டு இருக்காங்க அங்க போய் பாருங்க. உங்க அமைச்சர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டேப்லெட்டை போன் மேல வச்சு காடால கிரஷ் பண்ணார்ல, கிரஷ், அங்க போய் ஆட்சி என்ன நடக்குது அங்க போய் பாரு. இன்னைக்கு 25,000 கோடி ரூபாய் கோவில் நடத்த தூக்கி கொடுத்தீங்களே, அனாதையா கிடக்குது. இப்போ இந்த இந்துக்களுக்கு இந்து கோவில்கள் இன்றைக்கு அனாதையாக கிடக்குது, கேட்க கூட நாதி இல்லாம. அதுதான் நீங்க பண்ண ஆட்சி நடத்துற லட்சணம், கட்சி நடத்துற லட்சணம். அதை போய் பாரு. இன்றைக்கு கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் எங்களுக்கு முன்னுரிமை தரல, மாற்று கட்சியிலிருந்து மற்றவங்க எல்லாம் இடத்த தூக்கி கொடுக்குறாங்க, பதவி தூக்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு குமுறி வீடியோ போட்டிருக்காங்க. நான் எடுத்து போடவா 100 வீடியோ? நான் எடுத்து போடவா? கட்சிக்காரர்களே விமர்சித்து போட்ட வீடியோ என்ன? எங்களுக்கு எங்களுக்கு கட்சிக்காக ஆரம்பத்துல இருந்து உழைச்சிட்டு வராங்க, எங்களுக்கு அங்கீகாரம் இல்லைங்க, வரவங்க பதவி தூக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ஒரு தம்பி, அவரு ஆரம்ப கட்டத்துல விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்திருக்கிறாரு, இந்த கட்சிக்காக தீவிரமாக உழைச்சிருக்கிறாரு. அந்த தம்பியினுடைய போஸ்ட் போட்டக்கூடாது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரனுடைய மகனுக்கு அந்த இடத்துல போஸ்டிங் போட்டு 1 லட்ச ரூபாய் கொடுத்து போஸ்டிங் வாங்கி இந்த தம்பியை விரட்டி விட்டாங்க. அந்த தம்பி மனவேதல இன்னைக்கு பெங்களூர்ல போயிட்டு சுகி ஓட்டிட்டு இருக்காரு, ஊருக்குள்ள இருக்கிறதே அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் போட்ட வீடியோவை நான் எடுத்து போட்டுட்டுமா? இப்படி கட்சி நடத்த தெரியாத தற்குறி பயல்களா அதிமுக பாதிச்சு சொல்லாத. முதல்ல கட்சியில எங்க நொட்டிக்கிட்டு இருக்குன்னு போய் போய் பாரு, அப்புறமா நீ கருத்து சொல்லுவ. அதனால ஐட்டம் இங்கிறதுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, கட்சியை முதல்ல பாரு, அப்புறமா அதிமுக ஆட்டவா. அடுத்து என்ன சொல்றாருன்னா, திமுகவுடன் சேர்ந்து கூட்டு களவாணி ஆட்சி அமைக்க இரவில் சந்தித்து திட்டம் போட்டவர், மனசாட்சி உள்ள மக்களாட்சியை இரவலாட்சி என்பது அடக்க முடியாத சிரிப்பையே வரவழைக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, என்ன டேஷுக்கு
கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன டேஷுக்கு இங்க குதிரை பேர அரசியல் நடக்குதுன்னு சொல்றாங்க? என்ன டேஷுக்கு நீங்க போயிட்டு திமுகவை கல்லாப்புட்டி கூட்டணின்னு சொல்லிட்டு அவன் கூட்டணியில இருந்து ஆளை எடுத்துட்டு வந்தீங்க? என்ன டேஷுக்கு திமுக ஆதரவால ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்தவங்கள உங்க கூட்டணியில சேர்த்துறீங்க? என்ன டேஷுக்கு யார தீய சக்தின்னு சொன்னீங்களோ அவன் வீடு படியேறி உங்க தலைவர் விஜய் போய் சந்திச்சுட்டு வந்தாரு? என்ன டேஷுக்கு யார தீய சக்தின்னு சொன்னீங்களோ அவன் வீட்டுல போய் கையை நடிச்ச காப்பி குடிச்சிட்டு வந்தீங்க? இப்படி நாங்க கேட்கவா? என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்களோ நேரடியாக திமுக தலைவர்கள் வீட்டிற்கு சென்றிருக்கிறார்களா? பாத்துறீங்களா நீங்க? என்னைக்காவது நேரில் சந்தித்து நலம் விசாரித்தாவது பேசியிருக்கார்களா? பாத்துறீங்களா நீங்க? அண்ணன் தொண்ணி கூட புழங்க மாட்டாங்க. யாராவது அமைச்சர்கள் கூட இந்த எதிரில் இருக்கக்கூடிய திமுக தரப்பு கூட தொடர்புல இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே புரட்சி அம்மா அவர்கள் அடுத்த நாளே அவன் பதவி இருக்காது. அந்த அளவிற்கு திமுகவை எதிர்த்து வளர்ந்த இயக்கம் இது. இது போய் திமுகவுடன் கூட்டணி வைக்குது அப்படின்னு நீ வதந்தி பரப்புறனா உன்னால நாங்க என்ன டேஷ்னு போட்டு திட்டுறது? புரியுதுங்களா? அப்ப உண்மையாலுமே திமுக கூட ஸ்டாலின் கூட கூட்டணியில இருந்தது உங்க தாவேகா விஜய் தான். ஏன்னா உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவங்க நெருக்கமா இருந்த போட்டோ எல்லாம் எடுத்து போடவா இன்னைக்கு கூகுள்ல இருக்கு. உதயநிதிக்கு சினிமா துறையில முதல்ல வாழ்வு கொடுத்தது விஜய் தான். குருவின்னு ஒரு படம் நடிச்சு ரெட் ஜெயண்ட் கொடுத்தவர் அவரு தான். புரியுதுங்களா? ஆதவர்ஜுனா, சபரீசனு, விஜய், உதயநிதி இவங்களா ஒரே தட்டுல பிறண்டு ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே பெட்ல படுத்து உருண்டவைங்க. அந்த அளவிற்கு நெருக்கமானவர்கள் இவங்க. இவங்க சொல்றாங்க அதிமுக திமுகவோட சேர்ந்து கூட்டணி அமைக்க ஆரம்பிச்சுதான். திமுக தலைவர்கள் மறுத்து விட்டாங்க, அதிமுக தலைவர்கள் மறுத்து விட்டாங்க. நீ யாரா மயிறு சொல்றதுக்கு? இவங்க கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க பார்த்தான்னு சொல்றதுக்கு நீ யாரு? அப்படி போற போக அவதூறு பரப்பிட்டு போயிட்டு இருப்பேன். நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது சொம்பைங்களா என்ன? அப்போ நடக்காத ஒன்றை நடந்ததாக இந்த ஐட்டம் இன்றைக்கு வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறது. ஆனால் விஜய் எதற்காக ஸ்டாலின் போய் பார்த்தான்னு ஒரு நாய் கிடைச்சா? உங்க தொப்புள் கொடி உறவுகள், உங்கள் அக்கா, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, வப்பாட்டி, கூத்தியா எல்லாரையும் கொன்று குவிச்சிட்டாங்க 41 பேரை அப்படின்னு ஒப்பாரி வச்சீங்கல்ல. ஸ்டாலின் தான் திட்டம் போட்டு கொன்னாரு, திமுக தான் திட்டம் போட்டு கொனைச்சுன்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் என்ன டேஷுக்கு சார் ஸ்டாலினை போய் பார்த்தீங்க? அப்ப இந்த 41 பேர் கொண்டது உங்களுக்கு நினைவுக்கு வரலையா? இப்ப சொல்லுங்க, யார் திமுகவுடன் கூட்டணியில் இருப்பது? சரி, அந்த கரூர்ல 41 பேர் செத்துறாயா? விஜய் மேல என்ன டேஷுக்கு ஸ்டாலின் கேஸ் போடல, எஃப்ஐஆர் போடல? ஆதவர்ஜுனா மேல என்ன டேஷுக்கு முக ஸ்டாலின் கேஸ் போடல, எஃப்ஐஆர் போடல? அப்போ இந்த 2 பேருக்குள்ள என்ன டேஷ் உறவு இருக்கிறது நாங்க கேட்கட்டுமா? இப்ப சொல்லு, யாரு கூட்டு களவாணி? எல்லார் மேலேயும் அந்த கூட்டத்திலேயே இல்லாத, கரூர் கூட்டத்திலேயே இல்லாத சிடிஆர் நிர்மல்குமார் மீது எஃப்ஐஆர் இருக்கு. அதே இடத்துல விஜய் மீது அந்த ஸ்டேஜ்ல நின்ன ஆதவர்ஜுனா மேல ஏன் எஃப்ஐஆர் இல்ல? விஜய் மேல ஏன் எஃப்ஐஆர் இல்ல? அப்ப என்ன டேஷுக்கு எஃப்ஐஆர் போடல? அப்போ விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் என்ன டேஷ் உறவு இருந்தது அப்படின்னு நாங்க கேட்கட்டுமா? அப்போ நாங்களாம் பேச ஆரம்பிச்சா எல்லா இடத்துலயும் டேஷ் 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 தான் போடணும். விஜய்க்கு மட்டும் தான் டேஷ் போட தெரியுமா கரூர் கூட்டத்துல? ஏன் எங்களுக்கு டேஷ் போட தெரியாதா? அப்போ ஒரு முதலமைச்சர் மாதிரி நடந்துக்காம பொறுக்கி மாதிரி நடந்துக்கிட்டாங்க. பொறுக்கிக்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ அப்படியே நாங்க பதிலடி கொடுப்போம். அப்போ இந்த ஐட்டம் இங்கே இன்றைக்கு அதிமுக திமுக ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவன் அவதூறு பரப்புறாயா? ஆனா தாவேகாவும் திமுகவும் ஆல்ரெடி லிங்க்ல தான் இருக்கிறாங்கிறது இவங்களுக்கு தெரியல. அப்பாவி பசங்க ஏதோ பால் குடிக்கிற பசங்களை போட்டுருக்காங்க போல இருக்கு. கொடாநாடு கொலை வழக்கை பற்றி பேசினாலே நடுங்குபவர்கள் எல்லாம் டிவிக்கே அரசு பற்றி குறை கூறுவது குபீர் சிரிப்பு காமெடி. நான் கேட்கிறேன், ஆட்சி ஆட்சி தானே, டேஷ் ஆட்சி நடத்துறல்ல, வாங்கையில தானே காவல்துறை இருக்குது, வாங்கையில சிபிசிஐடி இருக்குது இல்ல? இப்போ கொடாநாடு கேஸ் விசாரி. என்ன டேஷுக்கு அதை செய்யாம என்ன டேஷுக்கு இப்படி இந்த மாதிரி ட்வீட் போட்டு கதறிக்கிட்டு இருக்க? அதிகாரம் வாங்கையில இருக்கு, காவல்துறை வாங்கையில இருக்கு, புலனாய்வு அமைப்புகள் வாங்கையில இருக்கு. காவல்துறைக்கு பொறுப்பு அமைச்சர் யாரு? விஜய் தானே. கொடாநாடு கொடாநாடுன்னு பேசுறலடா, ஏடா கூந்தலுகளா? போ கேஸ் நடத்த முடியுமா? அந்த தில்லு வக்கு இருக்கா உங்களுக்கு? அப்புறம் என்ன மயத்துக்கு ஐட்டம் இங்க இன்னைக்கு இந்த மாதிரி பதிவு போட்டுக்கிட்டு இருக்கு? கொடாநாடு வழக்கை பார்த்து யாருக்கும் இங்க பயம்லாம் கிடையாது. ஆட்சி அதிகாரம் உன் கையில இருக்கு கூந்தலு. நீ நடவடிக்கை எடுப்பாப்போம், கேஸ எடுத்து நடத்தி, நீ தான் தூய சக்தியாச்சே, நடத்தி தீர்ப்பு வாங்கி கொடு பாப்போம். ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்ல, சும்மா போற போகல ஏதாவது பேசிட்டு இருக்குமே சொல்லிட்டு இந்த ஐட்டம் இங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கட்சியே பீஸ் பீஸாகி வருவது தெரியாமல் காமெடியாக பேட்டி தருவதை விடுத்து கட்சியை காப்பாற்றும் வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு இந்த ஐட்டம் இங்க சொல்லியிருக்கு. கட்சிய நாங்க பத்திரமா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம்.
ஏன்னா ஒட்டுமொத்த தொண்டர்களும் அச்சு பிசகாம அத்தனை பேரும் எடப்பாடியார் பின்னாடி நிக்கிறாங்க அணிவகுத்து. இந்த ஊழல் பண்ணவன், இந்த பொறுக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன், இந்த கான்ட்ராக்ட் எடுத்து பழப்ப ஓட்டிக்கிட்டு இருந்தவன், இவங்க தான் உங்க பக்கம் வந்திருக்காங்க. அப்ப எப்பேற்பட்ட அயோக்கிய பயல்களை உன் கட்சியில சேர்த்துக்கிட்டு இருக்கிறத மட்டும் நீ பாத்துக்கோ. உன் கட்சியில கிட்டத்தட்ட 50% பேர் வெளிய கட்சியை சார்ந்தவன். சொந்தமாக ஒரு அமைச்சரை கூட உருவாக்க துப்பு இல்லாத பயலுக தான் இந்த தாவேகா பயலுக. ஒரு எம்எல்ஏக்களை கூட தாவேகா தொண்டர்களில் இருந்து உருவாக்கி எடுக்க தெரியாத ஒரு துப்பு கட்ட பயலுக தான் நீங்க. மத்த கட்சியிலிருந்து ஆளுகளை பிச்சை எடுத்து கட்சி நடத்துற பயலுக இன்றைக்கு அதிமுகவை பார்த்து கட்சியை பார்த்து உங்க கட்சியை பார்த்து நடத்துங்க. எங்க கட்சி நல்லதான் இருக்குது தலைவரே, அங்க வான் கட்சி தான் அங்க சோரம் போய்கிட்டு இருக்கு. வானுக்காக உழைச்சவன், மக்கள் இயக்கத்தில இருந்து உழைச்சவன், அவனுங்களுக்கு போக வேண்டிய பதவிகளையும் பதவி சுகத்தையும் இன்றைக்கு மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள் அபகரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. முதல்ல வான் கட்சியை பாருடா டேஷ், அப்புறமா நீ அதிமுக வந்து பேசு. புரியுதா? அதிமுக இங்க வலுவாதான் இருக்குது. ஒரு நிர்வாகி போனான்னா அந்த இடத்த அடுத்த நிமிஷமே வேற ஒரு நிர்வாகி வந்து நிரப்புறான். ஒரு அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர் போறாங்கன்னாக்கா அந்த இடத்த நிரப்பருக்கு இன்னொரு அதிமுக தொண்டர் வந்து நிக்கிறான். தாவேகள் அப்படி இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் எல்லா பொறுப்பும் போட்டீங்களா? நீங்க கட்சியை கட்டமைச்சிட்டீங்களா? ஏன் ஆள் இல்ல? யாரு வந்து நடத்துவாங்க? எந்த கட்சியில இருந்து எவனை பிடிக்கிட்டு வந்து கட்சியில சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஆள் பிடிக்கிற வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லா கட்சியில இருந்தும். ஐயா எம்எல்ஏ தாங்க, எம்பி தாங்க, அமைச்சர் தாங்கன்னு சொல்லிட்டு. உன் கட்சியில சொந்தமாக உருவாக்கணும் எவனாவது இருக்கிறானா சொல்லு பாப்போம். அப்படி உருவாக்கப்பட்டவங்க இன்னைக்கு எவ்வளவு சிக்கலை சந்திச்சுட்டு இருக்காங்க. உனக்காக உன் கட்சியில வந்த இன்றைக்கு ரமேஷ் மேல இப்ப 100 கோடி நிலத்தை வந்து மாற்றி பற்றா மாற்றி கொடுத்ததாக, இன்றைக்கு கோவில் நிலத்தை மாற்றி கொடுத்ததாக இன்றைக்கு அவர் மேல சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. உன் கட்சியில இருந்து வந்தவங்களாம் இன்னைக்கு போத கையா இருக்கிறான். பார்த்தமே ஸ்டேடியத்துல மாத்திரையை கிரஷ் பண்ணி கொடுத்தாலாம் பார்த்தமே. பேரு பாரு, கில்லி சரத்து, ஈசிஆர் சரவண, லொயோலா மணி. இதை கேட்க எப்படி தெரியுமா இருக்கு? பன்னி பண்டாரம், சாரபாம்பு ரவி, மாட்டு மதனு, இந்த மாதிரி இருக்குது. அடமொழி பாத்தீங்களா? பொறுக்கி பயலுக்கு அத்தனை பேரும் பொறுக்கிகளையும் ஊருக்குள்ள கஞ்சா வித்துட்டு இருந்தவன், பவுடர் வித்துக்கிட்டு இருந்தவன், இவனுங்களெல்லாம் புடிச்சு இழுத்துட்டு போய் பதவியில உட்கார வச்சு எம்எல்ஏ தலைவிதிடா. டே எங்க தலைவிதிடா இதெல்லாம் பாக்கணும்னு. அப்ப உன் கட்சியை பாருங்கன்னாங்க நாத்தம் எடுத்துக்கிட்டு இருக்கு உன் கட்சிக்குள்ள. உன் கட்சியை பாரு, அதிமுக இங்க வலுவா இருக்கு. ஒரு அதிமுக தொண்டரும் இருக்கு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நிற்கிறாங்க. பதவிக்காக, பணம் சுகத்துக்காக, அது எல்லா கட்சியிலும் சில தருதலைகள் இருக்கதான் செய்யும். அந்த தருதல்களை வைத்துக் கொண்டு நீ வேணா கட்சி நடத்து, அவங்க எங்களுக்கு தேவையில்லை, இன்னும் 10 பேரை கூட கூட்டு போசாமி. அதை நிரப்புவதற்கு இன்னொரு அதிமுக தொண்டன் வருவான். அதிமுக இன்னும் வீரியமாக எழுந்து வலுவாக களமாடும். எங்க கட்சியை நாங்க பாத்துக்கிறோம், உங்க கட்சி அங்க நொட்டிட்டு போயிடுச்சு தம்பின்ற மாதிரி போயிட போகுது. நன்றி. ஐட்டமிங்